சென்னை திரும்பும் மக்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத போதும் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் சுங்கச்சாவடிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் 6 வழிகளுக்கு பதிலாக 8 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. விக்கிரவாண்டி வரத்துக்கு எனக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளார நான் வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் கிட்ட ஆயிருக்கு. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்த வாகனங்களால் திண்டிவனம் புறவழிச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் வழக்கமான 5 பாதைகளோடு சேர்த்து கூடுதலாக 2 பாதைகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. பெங்களூரு, ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை நோக்கி வந்த வாகனங்களால் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பொங்கல் விடுமுறை முடிந்ததால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. உக்கடம், சிங்கானல்லூர், சூலூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலும் பயணிகள் நிரம்பி வழிந்தனர். ஆத்தூர், சேலம் போயிருந்தோம். சேலத்தில் பயங்கர ரஷ்ஷு. பஸ் இல்லை, ஆனால் சீட்டு இல்லை. நின்று தான் இருந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம். நாங்கள் 2 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி முடியல. சரியான கூட்டமாக தான் இருக்குது. எப்படி வீட்டுக்கு போக போகிறோம் தெரியல. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சென்னைக்கு இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் 6000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. மதுரை டு சென்னை போகிறோம். ப்ரைவேட் பஸ், ஆம்னி பஸ் ஏதாச்சும் புக் பண்ணலாம்னு நினச்சா 4000, மினிமம் 4000 இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பஸ், ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க. எல்லாமே 3+2 எல்லாம் புக்கிங்கில் இருக்குது. ரிசர்வ் பண்ணாதவங்க 2 மணி நேரத்துக்கிட்ட எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானும் வந்து 1 ஹவர் ஆகுது. நெல்லை வழியாக சென்னைக்கு இயக்கப்பட்ட முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா ரயிலில் பயணிகள் அடித்து பிடித்து ஏறினர். தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு, கோவை, ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் கிடைத்த பேருந்துகளில் ஏற பயணிகள் முண்டியடித்தனர். கோவில்பட்டி ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்த பயணிகளால் கூட்டம் அலைமோதியது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் 2 மடங்கு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் எதிர்பார்த்ததை விட அதிக பயணிகள் கூடினர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பேருந்துகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்தனர். பொங்கல் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பும் நிலையில் பரனூர் சுங்கச்சாவடி போக்குவரத்து நெரிசலின்றி காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் சென்ற மக்கள் நேற்று காலை முதலே சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 5 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 1 மணி நேரம் வாகன ஓட்டிகள் காத்திருக்கும் நிலை காணப்பட்டது. இன்று காலை முதல் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலின்றி காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகனங்கள் எளிதாக கடந்து செல்லும் நிலை காணப்பட்டது. அதே நேரம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பாலம் வேலை நடப்பதால் அப்பகுதியில் 2வது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மார்க்கத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர்.
பொங்கல் விடுமுறை முடிந்து அரசு பேருந்துகளில் ஏராளமானோர் சென்னை திரும்பி வருகின்றனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்று காலை மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிளாம்பாக்கத்திலிருந்து தியாகராய நகர், திருவான்மியூர், கோயம்பேடு, ஆவடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் மாநகர பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தமிழ் உட்பட 7 மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் தலையீடு இருப்பது ஆபத்தானது என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவில் சிறந்த நூல்களுக்கு விருது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக திருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மொழிபெயர்க்கப்பட்ட 84 நூல்களை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு மானிய திட்டத்தின் கையேட்டையும் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், தொழில்துறைக்கு மட்டுமல்ல, அறிவையும் வளர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கும் முதலமைச்சர் கவலை தெரிவித்தார். கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவில் சிறந்த நூல்களுக்கு விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும். விருதோட தலா 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். மனித இனம் தனது சிந்தனைகளை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் புத்தகங்களின் நோக்கம் என்ற முதலமைச்சர், மொழி என்பது மக்களை பிரிக்கக்கூடிய சுவர் அல்ல என்றும் அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலம் என்றும் கூறினார். கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐயின் 2ஆம் கட்ட விசாரணைக்கு ஆஜராக தாவேக தலைவர் விஜய் டெல்லி சென்றார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐயின் விசாரணை தீவிரமடைந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் விசாரணைக்கு ஆஜராகினார். 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்ற நிலையில் விசாரணையை தொடர சிபிஐ அதிகாரிகள் விரும்பிய போது பொங்கல் பண்டிகை முடிந்து மீண்டும் ஆஜராவதாக விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதனை ஏற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அளித்தது. அதன்படி 2வது கட்ட விசாரணைக்கு ஆஜராக சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து கார் மூலம் விமான நிலையத்திற்கு சென்றார். கடந்த முறை அடர் நீல நிற சட்டை அணிந்திருந்த விஜய் இந்த முறை வெள்ளை நிற சட்டை அணிந்திருந்தார். காரில் இருந்து இறங்கிய விஜய் ஹார்ட்டின் சிம்பிள் காண்பித்தவாறு விமான நிலையத்திற்குள் சென்றார். தொடர்ந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் நேற்று இரவு அங்குள்ள நட்சத்திர விடுதியில் தங்கினார். இன்று காலை 10:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். சென்னையில் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி கோலாகலமாக நிறைவடைந்தது. பொங்கல் திருவிழாவை ஒட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சியை கடந்த 14ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பறையிசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், மெரினா கடற்கரை, திருவான்மையூர் கடற்கரை, கோயம்பேடு ஜெயநகர் பூங்கா, கிண்டி கத்திப்பாரா பூங்கா உள்ளிட்ட 20 இடங்களில் கடந்த 4 நாட்களாக கலை நிகழ்ச்சிகள் களை கட்டியது. இந்நிலையில் சென்னை சங்கமத்தின் இறுதி நாள் நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் ஆர்வத்துடன் கூடினர். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கலைஞர்களின் பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் குடும்பத்துடன் கண்டுகளித்தனர். இதேபோன்று இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் திருக்குறள் தமிழிலக்கிய நவீன இசை நிகழ்ச்சியான தமிழ் ஓசை நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் ஆத்திச்சூடிகளை பாடலாக பாடி அசத்தினர். இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டது. திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் எருது விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எருதுவிடும் விழா களை கட்டியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை கிராமத்தில் 100 ஆண்டு கடந்து எருதுவிடும் விழா நடைபெற்றது. வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் பங்கேற்றன.
அதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. வர்ணங்கள் பூசி அலங்கரிக்கப்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் அதை காண நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர். தை அமாவாசையொட்டி கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம், நெல்லை தாமிரபரணி நதிக்கரை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் உள்ள காவிரி புஷ்ப மண்டப படித்துறை, பவானி கூடுதுறை ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு திதி அளித்தனர். இதேபோல சுருளி அருவி, ஒகேனக்கல் காவிரி ஆறு, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் கடற்கரை, சமயபுரம் மாரியம்மன் கோயில் ஆகிய இடங்களிலும் மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆறு, திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயில், ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம், மன்னார்குடி அருகே உள்ள திருராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலிலும் மக்கள் முன்னோர்களின் நினைவாக தர்ப்பணம் தந்தனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 13 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கீட்டு படிவங்கள் பெறப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,00,000 குறைந்தது. இதனையடுத்து இறந்தவர்கள் தவிர்த்து மீதமுள்ளவர்களில் தகுதியான வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது. மறுபுறம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றும் உரிய தகவல்களை அளிக்காத சுமார் 12,43,000 வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்றன. இவற்றிற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 13,03,487 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஆட்சேபனை தெரிவித்து படிவம் 7 35,646 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இப்படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. சேலம் மாவட்டம் வேம்படித்தாளம் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் ஆண்டு விழாவையொட்டி இளைஞர்கள் கத்தி போட்ட நிகழ்வுதான் இது. வேம்படித்தாளம் பகுதியில் அமைந்துள்ள ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் 100வது ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை முன்னிட்டு சாமி சக்தி அழைத்தல், வீரகுமார்கள் கத்தி போடுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வேம்படித்தாளம் பெருமாள் கோயில் வளாகத்திலிருந்து சக்தி அழைக்கப்பட்டு பிரதான சாலையில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 1600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், சிறுவர்கள் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மனை அழைக்கும் முழக்கத்துடன் சலங்கைகள் கட்டிய கத்திகளை இரு கைகளில் ஏந்தி நெஞ்சில் வீசியபடி ஊர்வலமாக சென்றனர். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அமைப்பு ரீதியிலான 71 மாவட்ட தலைவர்களின் பட்டியலை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பாக செயல்படும் நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் என்ற பரப்புரையை காங்கிரஸ் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக மொத்தமுள்ள 77 மாவட்டங்களில் 71 மாவட்டங்களுக்கான தலைவர்கள் பட்டியலை காங்கிரஸ் தேசிய தலைமை வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னையில் உள்ள 7 மாவட்ட தலைவர்களில் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டில்லி பாபு தவிர்த்து மற்ற அனைவரும் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர். மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக கராத்தே செல்வம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவராக கோபி, வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக மதரம்மா கனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தென் சென்னை மத்திய மாவட்ட தலைவராக ஜோதி பொன்னம்பலம், தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக விஜயசேகர், தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவராக திலகர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல மதுரை, திருச்சி, கடலூர், ஈரோடு, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறவிருந்த நிலையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இணையும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மதுராந்தகத்தில் வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்திற்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளும் தொகுதிகளும் இறுதி செய்யப்படும் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டெல்லி செல்லும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார்.
23 மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார். இந்த சூழலில் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரும் 23ஆம் தேதியன்று அமமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தயாராக இருக்குமாறு டிடிவி தினகரன் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் பிரதமரின் கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்பார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளருமான அர்ஜுன் ராம் மெக்வால், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களை வளர்ச்சி, நல்லாட்சி என்ற அடிப்படையில் பாஜக சந்திக்கும் என்றார். இப்படி அப்பா அப்பா என கரைபுரண்டு ஓடிய குழந்தைகளின் உற்சாகம் சிறிது நேரத்தில் மரண ஓலமாய் மாறியது. பொங்கலை ஒட்டி தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே தெற்கு ஒட்டங்காட்டில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வெற்றி பெற்று பரிசை வென்றார். அதனைத் தொடர்ந்து சிறிதும் ஓய்வெடுக்காமல் கரந்தை குண்டு குளத்தில் நடந்த நீச்சல் போட்டியிலும் அவர் பங்கேற்றார். சக வீரர்களுடன் மணிகண்டன் குளத்தில் நீச்சல் அடித்து சென்றபோது அவரது மகனும் மகளும் உற்சாகப்படுத்தினர். சிறிது தூரம் நீச்சல் அடித்து சென்ற நிலையில் ஒரு கட்டத்தில் அங்குமிங்கும் செல்லாமல் மணிகண்டன் திடீரென்று நீரில் மூழ்கினார். இதனை கண்ட அவரது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மணிகண்டனை சடலமாக மீட்டனர். கேரளாவில் கூலி வேலை பார்த்து வந்த மணிகண்டன் குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாட சொந்த ஊருக்கு வந்தபோது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என பிரதமர் மோடி சூளுரைத்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் காட்டாட்சிக்கும் பாஜகவின் நல்லாட்சிக்கும் இடையேதான் நேரடி போட்டி என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள சிங்கூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். வாக்கு வங்கிக்காக மாநில அரசு ஊடுருவலை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் திரிணாமுல் காங்கிரஸ் தேசத்தின் பாதுகாப்புடன் விளையாடுவதாக கூறினார். பீகார் தேர்தல் முடிவை பிரதிபலிக்கும் வகையில் மேற்கு வங்க தேர்தலின் முடிவு அமைய வேண்டும் எனவும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். टीएमसी सरकार पश्चिम बंगाल की देश की सुरक्षा के साथ भी खिलवाड़ कर रही है, इसलिए यहां के नौजवानों को खास तौर पर பாஜக ஆட்சியில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் தடுக்கப்படும், ஊழலுக்கு முடிவு கட்டப்படும், ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். மௌனி அமாவாசையையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நேற்று ஒரே நாளில் 4.5 கோடி பேர் நீராடியதாக மகாமேளா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஆண்டுதோறும் மகாமேளா நடத்தப்படுகிறது. அதனையொட்டி நாள்தோறும் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். மௌனி அமாவாசையை ஒட்டி நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் 3வது மிகப்பெரிய புனித நீராடல் நடைபெற்றது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நீராடிய நிலையில் அவர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. நேற்று காலை முதலே கூட்டம் அலைமோதிய நிலையில் இரவு நிலவரப்படி 4,52,00,000 பேர் நீராடியுள்ளதாக மகாமேளா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பீகாரில் கட்டப்பட்ட விராட் ராமாயணா கோயிலுக்காக மாமல்லபுரத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட உலகின் மிகப்பெரிய 33 அடி உயர சிவலிங்கம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பீகாரின் கிழக்கு சம்பாரான் மாவட்டத்தில் உள்ள கேசரியா நகரில் விராட் ராமாயண கோயில் கட்டப்பட்டு வருகிறது. கம்போடியாவின் அங்கோர்வாட், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்களின் வடிவமைப்பில் 500 கோடி ரூபாய் செலவில் இந்த கோயில் கட்டப்படுகிறது. இந்நிலையில் கோயில் வளாகத்தில் 33 அடி உயரத்தில் உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேத மந்திரங்கள் முடங்க ராட்சத கிரேன்கள் உதவியுடன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்போது பக்தர்கள் சிவகோஷங்களை எழுப்பி பரவசம் அடைந்தனர். இந்த லிங்கம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வடிவமைக்கப்பட்டது. 210 டன் எடை கொண்ட இந்த சிவலிங்கம் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய சிவலிங்கமாக கருதப்படுகிறது. இதில் 1008 சிவலிங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. தனது
தலைமையிலான காசா அமைதி குழுவில் இணைய பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் மறுசீரமைப்புக்காகவும் அமைதியை நிலைநாட்டவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையில் அமைதி குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உறுப்பினர்களாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ, இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர், உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா உள்ளிட்டோரை டிரம்ப் நியமித்துள்ளார். இதில் பிரதமர் நரேந்திர மோடியும் இணைய வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் காசா அமைதி குழு உலகின் பல்வேறு நாடுகளை ஒரே குடையின் கீழ் கொண்டுவரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே காசா அமைதி குழுவில் பாகிஸ்தானும் இணைய வேண்டும் என்றும் அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் அதிபர் டிரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். சிலி நாட்டின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத காட்டுத் தீயினால் 16 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே கடும் வறட்சியை சந்தித்து வரும் சிலியில் பலத்த காற்றும் கடும் வெப்பமும் தெற்கு பகுதியில் வீரியமிக்க காட்டுத் தீயை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 200க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதமடைந்த நிலையில் சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக பயோபியோ மாகாணத்தில் உள்ள பென்கோ நகரின் வில்லா அலெக்ரே என்ற இடத்தில் கட்டுக்கடங்காத தீயில் வீடுகள் பல தீப்பற்றி எரிந்தன. இந்நிலையில் தீ விபத்தில் சிக்கி 16 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தீ விபத்தால் சிலியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தீயணைப்பு துறையினருடன் இணைந்து ராணுவமும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பனிச்சறுக்கு போட்டியில் வீரர்கள் அசத்திய காட்சிகளே இவை. அந்நாட்டின் லாக்ஸ் பகுதியில் நடந்த 2026ஆம் ஆண்டுக்கான லாக்ஸ் ஓபன் பனிச்சறுக்கு போட்டிகள் நடந்தன. இதில் பல நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். ஆஸ்திரிய வீரர் மடேட் ஸ்வன்சர் பறந்தபோது ஒரு துடுப்பை இழந்த போதும் 3 முறை சுற்றிய காட்சி அனைவரையும் வியக்க வைத்தது. பின்னர் அவர் பாதுகாப்பாக தரையிறங்கினார். இந்த போட்டியில் நார்வே நாட்டு வீரர் பெர்க்ரூட் முதலிடம் பிடித்த நிலையில் ஸ்வன்சர் 2ஆம் இடம் பிடித்தார். நம்பிக்கையின் ஒரு பகுதியாக குரோஷியாவில் வினோத திருவிழா களை கட்டியது. அந்நாட்டின் வடக்கு கிராமங்களில் மணிஓசை மற்றும் உற்சாக குரல்களுக்கு நடுவே தீதி எஸ் கமேனிஸ் என்ற திருவிழா நடைபெற்றது. ஆட்டுத்தோளால் ஆன உயரமான தொப்பிகள் மற்றும் வண்ண ரிப்பன்களால் ஆன ஆடைகள் அணிந்தவர்கள் வீடு வீடாக சென்று நடனமாடினர். சுமார் 200 ஆண்டுகள் பழமையான இந்த வினோத கலாச்சாரத்தில் கற்பனையான ஒரு கர்ப்பிணி மணப்பெண்ணுக்கு மணமகனை தேடி இந்த குழு வீடு வீடாக செல்வதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் மணமகன் இல்லை என்ற பதில் கிடைத்ததும் அடுத்த வீட்டை நோக்கி இவர்களின் பயணம் தொடர்கிறது. இருண்ட குளிர்காலத்தை விரட்டியடித்து செழிப்பான வசந்த காலத்தை வரவேற்பதே இந்த சடங்குகளின் நோக்கமாக கூறப்படுகிறது. நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் ஒருநாள் தொடரை முதல் முறையாக இந்தியா இழந்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடியது. இதில் முதல் 2 ஆட்டங்களில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்று சமநிலையில் இருந்தன. இந்நிலையில் இந்தூரில் நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி நியூசிலாந்தை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் நியூசிலாந்து அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 337 ரன்களை குவித்தது. கிளாரன் மிச்சர் 137 ரன்களும், கிளென் பிலிப்ஸ் 106 ரன்களும் சேர்த்தனர். இந்திய அணி வீரர்கள் ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 338 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், கே எல் ராகுல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். மறுபுறம் அபாரமாக விளையாடிய விராட் கோலி சதம் விளாசினார். அதேபோன்று ஹர்ஷித் ராணா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி அரை சதம் அடித்தனர்.
இருப்பினும் 46 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த இந்திய அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி 2-1 என்ற புள்ளி கணக்கில் ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. இந்திய மண்ணில் நியூசிலாந்து அணி முதன்முறையாக ஒருநாள் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகை விடுமுறை மற்றும் வார இறுதியையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குற்றாலத்தில் 2வது சீசன் தொடங்கிய நிலையில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை விடுமுறையை கொண்டாட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பமாக குற்றால அருவிகளுக்கு வந்தனர். பழைய குற்றாலத்தில் குளிக்க தடை நீடிக்கும் நிலையில் மற்ற அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக வந்தோம் சார். நல்லா இருந்துச்சு, நல்லா குளிச்சோம். ஆனால் அங்கே மெயினரியில் நல்லா தண்ணி வந்துச்சு, ஐந்தருவியில் தண்ணியே வரல. என்ஜாயாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. கிளைமேட் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அருவியில் உள்ள நீச்சல் குளத்தில் குளித்தும் கோதை ஆற்றில் படகு சவாரி செய்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொங்கல் தொடர் விடுமுறையின் இறுதி நாளையொட்டி தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களான உதகை மற்றும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அலைமோதியது. இதமான காலநிலையை அனுபவிக்க குடும்பமாக மக்கள் திரண்டனர். குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பெரணி இல்லம், கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்தனர். மேலும் பல ரகங்களிலான கள்ளிச்செடிகளை கண்டு ரசித்தனர். இங்கே போகலாம் பார்த்தா ஊட்டி நல்லா சில்லுன்னு இருக்கு, வெயில் அடிக்க நல்லா சில்லுன்னு இருக்கு. பிளான் போட்டு வந்தோம், சூப்பராக இருக்கு ஊட்டி. இப்போ பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தோம், நிறைய பேர் வந்தாங்க, நல்லா இருக்கு பொட்டானிக்கல் கார்டன். அதேபோல கொடைக்கானலில் பில்லர் ராக், குணா குகை, பைன்மர காடுகளில் தவழ்ந்து சென்ற மேகக்கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். நகரின் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர ஏரியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் படகு சவாரி மேற்கொண்டனர். வனத்துறை சார்ந்த இடங்களில் QR கோட் மூலமாக கட்டணம் செலுத்தும் முறையினால் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. கம்பியை நெம்பி கோயில் கதவை உடைத்து உண்டியல் காணிக்கையை திருடிச் சென்ற இந்த 3 பேர் தற்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செல்வ விநாயகர் கோயில் உள்ளது. சாலை ஓரம் உள்ள இந்த கோவிலில் அதிகாலை 3 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் கோயில் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடிச் சென்றனர். இதனை கண்ட பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஐயாபுரம் பகுதியைச் சேர்ந்த இசக்கி முத்து, பிரவீன்குமார், வெற்றிவேல் முருகன் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் உண்டியலில் கொள்ளையடித்த 7000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 3 பேரும் சிறையில் நண்பர்களாக பழகி வெளியே வந்ததும் கூட்டாக இணைந்து திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். பரமக்குடியில் கழிவறையில் செல்போன் வைத்து பெண் காவலர்களை வீடியோ பதிவு செய்ததாக SSI கைது செய்யப்பட்டார். கடந்த சனிக்கிழமையன்று பரமக்குடியில் முதல்வரின் பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் காவலர்கள் வந்திருந்தனர். அதேபோல பரமக்குடி மணிநகர் சோதனை சாவடியில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் முத்துப்பாண்டி என்பவருக்கும் பணி ஒதுக்கப்பட்டிருந்தது. அவருடன் தஞ்சாவூரிலிருந்து வந்திருந்த பெண் காவலர்கள் சிலரும் அங்கு பணியில் இருந்தனர். அப்போது பெண் காவலர் ஒருவர் கழிவறைக்கு சென்றபோது அங்கு செல்போன் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அந்த செல்போனை எடுத்து வந்து உயரதிகாரியிடம் புகார் அளித்தார். விசாரணையில் அந்த செல்போன் பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரியும் முத்துப்பாண்டியின் செல்போன் என்பது தெரியவந்தது. மேலும் கழிவறையில் பெண் காவலர்களை வீடியோ எடுத்ததும் பதிவாகியிருந்தது. இதையடுத்து முத்துப்பாண்டி மீது பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து SSI முத்துப்பாண்டியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டு பொறியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களில் பலரும் போதிய தகுதி இல்லாதவர்களாக இருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தரமான கல்வி கிடைக்கவில்லை என்றும் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்னோக்கிச் செல்வதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் IIT முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய ஆளுநர் நாட்டிலேயே தமிழகம் உயர்கல்வியில் முன்னேறிய நிலையில் இருப்பதாக கூறினார். இதேபோன்று தமிழகத்திலிருந்து ஆண்டுக்கு சுமார் 2 லட்சம் பொறியாளர்கள் படித்துவிட்டு வெளியே வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் பொறியியல் கல்வி முடித்த மாணவர்கள் பொறியாளருக்கான தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்தார்.
பொறியியல் கல்லூரிகளில் 45% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் பணியாற்றும் ஆசிரியர்களில் பலருக்கும் போதிய தகுதி இல்லாதவர்களாக இருப்பதாகவும் குறை கூறினார். We produce the largest number of engineers, PhDs, largest patents, and still we find that investors are moving away. Our MSME sector is not catching up the way it should. It's not reflecting. மாநில பல்கலைக்கழகங்கள் முன்னேற வேண்டும் என்றும் தமிழகத்தின் கல்வி தரமானதாக மாறினால்தான் சிறந்த பொறியாளர்களை உருவாக்க முடியும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளால் திமுகவிற்கு எந்த பின்னடைவும் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பந்திக்கு முந்திச் செல்வதைப் போல தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்தார். 1000 ரூபாயிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது தொடர்ந்து கிடைத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. எடப்பாடி வந்தா நிச்சயமா நிறுத்திடுவாருன்றது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தரும். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாசிடம் எடப்பாடி பழனிசாமியின் வாக்குறுதிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வாக்குகளை பெற என்ன வேண்டுமானாலும் வாக்குறுதியாக சொல்வார்கள் என்றார். தேர்தல் வாக்குறுதியில் எதை வேண்டாலும் சொல்லலாம். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேண்டாலும் சொல்லலாம். அந்த வகையில் மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறவர்கள், மக்கள் தான் எசமானார்கள். அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள். கும்பகோணம் அருகே சுந்தர் பெருமாள் கோயில் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன், என்ன செய்தாலும் எடப்பாடி பழனிசாமியால் ஆட்சிக்கு வர முடியாது என்றார். ஆட்சிக்கு வந்தா 2000 தருவேன்னு ஒரு சொல்றாரு. ஆட்சியில் இருக்கிற பொழுதே 3000 கூட கொடுத்துருக்கலாம். யாரும் ஆட்சேபிக்க போறதில்லை. அப்பயும் அதை செய்யலன்னு தெரியல. எப்படியாவது அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அவர் எத்தனை குற்றீகரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக வர முடியாது. மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான திட்டங்களை வழங்கும் வகையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என தமிழக பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் குழு அமைத்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் அடித்தட்டு மக்களை முழுவதும் மேம்படுத்தும் வகையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என கூறினார். மக்களின் தேவைகளுக்காக, மக்களின் வளர்ச்சிக்காக, அது கல்வியா இருக்கட்டும், பெண்களின் வளர்ச்சியா இருக்கட்டும், பொதுமக்களின் வளர்ச்சியா இருக்கட்டும், ஆக இது அடித்தட்டு மக்களை முழுவதுமாக மேம்படுத்தும் ஒரு அறிக்கையாக இருக்கும். அதுதான் எங்களோட நடைமுறையாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி அடித்தட்டு மக்களுக்கான கட்சி, தமிழ் மக்களுக்கான கட்சி. ஏதோ இது வட இந்திய கட்சி, இந்தி கட்சி, தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பதிலளிக்கும் அறிக்கையாக இது இருக்கும் என்பதும், கொடுக்கிற அறிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் தெளிவாக நாங்கள் இங்கே சொல்ல முடியும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். பொங்கலையொட்டி தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள சிங்கராஜபுரம் கிராமத்தில் கிடாமுட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட பலமிக்க கிடாக்கள் களமிறக்கப்பட்டு சீறி பாய்ந்தன. நீண்ட நேரம் களத்தில் நின்று பிடிகொடுக்காமல் ஆதிக்கம் செலுத்திய கிடாக்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. வெற்றி பெற்ற கிடாக்களின் உரிமையாளர்களுக்கு வாஷிங் மிஷின், பீரோ மற்றும் கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. இதேபோன்று கும்பக்கரை அருவியில் திரண்ட மக்கள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கரும்பு கடித்தல், உரியடி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இசை நாற்காலி போட்டியில் தூய்மை பணியாளர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். என் சென்னை என் மெரினா தூய்மை திட்ட தொடக்க விழாவில் நடிகை சுஹாசினி நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்திய காட்சிகள் தான் இது.
மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விதமாக என் சென்னை என் மெரினா என்ற முன்னெடுப்பை சென்னை மாநகராட்சி எடுத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், நடிகை சுஹாசினி, நடிகர் சின்னி ஜெயந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் சென்னை என் பெருமை, என் சென்னை என் பெருமை, என் மெரினா என் பொறுப்பு, என் மெரினா என் பொறுப்பு. இதனையடுத்து பேசிய நடிகர் சுஹாசினி, மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை பொதுமக்கள் தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் என்றார். சென்னையை அழகா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணுங்கிறது எல்லாரோட ஆசையும் தான். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசையை நாங்க கிளப்பி விடுறது தான் எங்களோட வேலை. நாங்க கிட்டத்தட்ட 12 பேர் இருக்கோம். அதான் சொன்னேன், 36 ஸ்ட்ரீட்டை நாங்க வந்து பாத்துக்க போறோம். இப்ப வந்து மரீனா, அடுத்தது பெசன்ட் நகர் பீச்சா இருக்கலாம், இல்ல திருவான்மியூர் பீச்சா இருக்கலாம், இல்ல வள்ளுவர் கோட்டை பக்கத்துல இருக்கலாம், இல்ல பர்மா பஜார் கூட போடலாம். நாங்க அதாவது குப்பை எடுக்கிறது எங்க வேலை கிடையாது, குப்பை போடாதீங்கன்னு சொல்றது தான் எங்களுடைய வேலையா இருக்கும். முன்னதாக மெரினா கடற்கரையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து நடிகர் கமல்ஹாசன், இசையமைப்பாளர் AR ரகுமான், நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். என் சென்னை என் மரீனா. கொழுந்துவிட்டு எரியும் அரசு பேருந்தில் ஓட்டுநரின் சமயோஜித நடவடிக்கையால் 72 பயணிகள் உயிர் தப்பினர். நாகர்கோவிலிருந்து மதுரைக்கு அரசு பேருந்து ஒன்று 72 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. சாத்தூர் அடுத்த நடுவப்பட்டி அருகே பேருந்து சென்றபோது முன்பகுதியிலிருந்து புகை வெளியேறியதாக தெரிகிறது. இதனை கண்ட ஓட்டுநர் அன்புசேகர் பயணிகளை உடனடியாக இறங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அனைவரும் இறங்கிய சிறிது நேரத்தில் பேருந்தின் முன்பகுதி தீப்பிடித்து எரிந்தது. விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகையுடன் பேருந்து கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் பேருந்து ஓட்டுநரின் துரித நடவடிக்கையால் 72 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். காளிங்கராயனை போற்றும் வகையில் ஈரோடு வெள்ளோட்டில் 7 அடி உயர வெண்கலச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. ஈரோடு வெள்ளோட்டில் காளிங்கராயனின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் 744 ஆண்டுகளுக்கு முன் நதிநீர் இணைப்புக்கு முன்னோடியாக பவானி ஆற்றில் தடுப்பணை கட்டி வாய்க்கால் வெட்டி பாசன வசதி ஏற்படுத்தியவர் காளிங்கராயன். அவரது பெருமைகளை போற்றும் வகையில் வெள்ளோட்டில் 7 அடி உயரத்தில் முழு உருவ வெண்கலச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சிலையின் கீழ்ப்பகுதியில் காளிங்கராயன் வரலாறு குறித்த நூல்கள் மற்றும் போட்டித் தேர்வில் பங்கு பெறுபவர்கள் பயன்படுத்தும் நூல்கள் அடங்கிய நூலகமும் காளிங்கராயன் பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காளிங்கராயன் சிலையையும் நூலகத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் முத்துசாமி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திரளான மக்கள் பங்கேற்று காளிங்கராயன் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு தள்ளிவிட்டு காயமடைந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தார். அப்போது வாடிவாசலில் இருந்து வெளியே வந்த மாட்டின் கயிறு பார்வையாளராக நின்று கொண்டிருந்த செல்வராஜின் காலில் சிக்கியது. இதனால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து பாலமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நிப்பா வைரஸ் பரவல் இருப்பதால் பறவைகள், விலங்குகள் கடித்த பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் நிப்பா பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்த அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிப்பா வைரஸ் விலங்குகள் மூலம் பரவும் ஒரு நோய் தொற்று என்றும் பழங்களை உண்ணும் வவ்வால்கள், குதிரைகள், நாய்கள் மற்றும்
பன்றிகள் மூலம் மனிதர்களுக்கு இந்த தொற்று பரவுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வவ்வாலின் உமிழ்நீர் படர்ந்த பழங்களை உண்ணுவதன் மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கி தொடர்பு வைத்துக் கொள்வதன் மூலமாகவோ நோய் தொற்று பரவுவதாகவும் தெரிவித்துள்ளார். காய்ச்சல், தலைவலி, வாந்தி, தூக்கமின்மை, மூச்சுத் திணறல், மயக்கம், வலிப்பு போன்றவை முக்கிய அறிகுறிகளாகும் என்றும் பாதிப்பு ஏற்பட்ட 6 முதல் 21 நாட்களுக்குள் அறிகுறிகள் தென்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நோய்வாய்ப்பட்ட ஒருவரை தொடர்பு கொண்ட பிறகு இதுபோன்ற அறிகுறிகள் யாரிடமாவது தோன்றினால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள பொது சுகாதாரத்துறை பதநீர் அருந்துவதை தவிர்த்தல் போன்றவற்றை கடைபிடிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. நிஃபா வைரஸ் குறித்து மக்கள் அச்சமோ பயமோ கொள்ள தேவையில்லை என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தை அமாவாசை மற்றும் ஞாயிறு விடுமுறையையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக சமயபுரத்தில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் கரும்பு தொட்டில் சுமந்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக திருச்சியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதேபோல தை அமாவாசையொட்டி பழனி சண்முகா நதியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். கிரிவீதியில் அரோகரா கோஷம் முழங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். கூட்ட நெரிசலை தவிர்க்க மலைக்கோயிலுக்கு செல்ல ஒரு வழிப்பாதை முறை அமல்படுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தை அமாவாசை சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்ட நிலையில் அது முதலே அண்ணாமலையாரை காண குவிந்த மக்கள் ஏறத்தாழ 6 மணி நேரம் காத்திருந்து தரிசித்தனர். பாஜக தேசிய தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறும் நிலையில் நிதின் நபின் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா 2020ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மக்களவைத் தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. ஆனாலும் புதிய தலைவரை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதின் நபின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய தேசிய தலைவர் தேர்தலுக்காக டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு இன்று மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செயல் தலைவராக இருக்கும் நிதின் நபின் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வார் என கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தற்போதைய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோர் நிதின் நபின் பெயரை முன்மொழிவார்கள் என தெரிகிறது. இதனால் நிதின் நபின் அதிகாரப்பூர்வமாக தலைவராக அறிவிக்கப்பட்டு நாளை பதவியேற்பார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி இளவயதில் பாஜக தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையை நிதின் நபின் பெறவுள்ளார். அசாமின் அடையாளத்தை சிதைக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கலியாப்பூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் சுமார் 6,950 கோடி ரூபாய் மதிப்பில் வனவிலங்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காசிரங்கா உயர்மட்ட பாதை திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் கவுஹாத்தியின் காமக்யா, ரோட்டக் மற்றும் திப்ருகர், லக்னோ, கோமதி நகர் இடையே 2 அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் சேவைகளை கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, பாஜக மீதான மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதை கடந்த 1.5 ஆண்டுகளில் நடந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக கூறினார். जिस मुंबई शहर में कांग्रेस का जन्म हुआ था, वहां वो आज चौथे या 5वें नंबर की पार्टी बन गई है. அசாமில் ஊடுருவலுக்கு எதிரான போரையும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டையும் ஒருங்கே பாஜக மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். மும்பையின் அடுத்த மேயர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஷிண்டே தரப்பு மற்றும் பாஜக இடையே இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் மொத்தமுள்ள 227 வார்டுகளில் பெரும்பான்மைக்கு 114 இடங்கள் தேவை. இந்த நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக 89 இடங்களையும், கூட்டணியில் உள்ள ஏக்நாத் ஷிண்டே தரப்பு 29 இடங்களையும் வென்றுள்ளன. உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா 65 இடங்களையும், காங்கிரஸ் 24 இடங்களையும் வென்றன. பாஜக அதிக இடங்களில் வென்றாலும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவின் 29 உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல்
இல்லாமல் பாஜகவால் மேயர் பதவியை பிடிக்க முடியாது. இதனை சாதகமாக பயன்படுத்தி முதல் 2.5 ஆண்டுகளுக்கு மேயர் பதவி தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஷிண்டே தரப்பு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தங்கள் கட்சி உறுப்பினர்கள் கட்சி மாறாமல் தடுக்க அவர்களை நட்சத்திர விடுதியில் ஏக்நாத் ஷிண்டே தங்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மற்றொருபுறம் துரோகத்தால் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஏக்நாத் ஷிண்டே பிரிவில் உள்ள பலரும் தங்களுடன் உள்ளதாக உத்தவ் தாக்கரே கூறி அதிரடி கிளப்பியுள்ளார். இந்த குழப்பங்களுக்கு பதிலளித்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்பையில் மகாயுதி கூட்டணியைச் சேர்ந்தவர்தான் மேயராக வருவார் என்றும் ஏக்நாத் ஷிண்டேவும் தானும் அமர்ந்து பேசி சுமூகமாக முடிவெடுப்போம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். போஸ்னியா தலைநகரில் கடுமையான காற்று மாசு மற்றும் பனிமூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்கள் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ள சரஜேவோ பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கின்றனர். அங்கு காற்றின் தரம் நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் கடுமையான பனிமூட்டம் சேர்ந்துள்ளது. வானுயர் கட்டடங்களின் உச்சி வரை புகை மற்றும் பனிமூட்டம் காணப்படுகிறது. அந்த பகுதியில் வாகன பயன்பாடு அதிகரித்திருப்பதுதான் காற்று மாசுக்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். காற்று மாசை குறைப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் சில வகை கார்கள் மற்றும் லாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். சமீபத்தில் நடந்த போராட்டத்தில் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டில் பணவீக்கம், விலைவாசி உயர்வு, பொருளாதார சூழ்நிலை உள்ளிட்டவை காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு அரசுக்கு எதிராக டிசம்பர் இறுதியில் நாடு தழுவிய போராட்டம் வெடித்தது. பல இடங்களில் போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் பலர் உயிரிழந்தனர். 3500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாமல் இருந்தது. இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக பேசிய அந்நாட்டு தலைவர் கமேனி நாடு முழுவதும் நடந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததை ஒப்புக்கொண்டார். பல இடங்களில் மனித தன்மையற்ற செயல்கள் நடந்ததாக குறிப்பிட்டுள்ள கமேனி இதற்கு அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளின் செயல்பாடுகளே காரணம் என்றும் கூறியுள்ளார். போராட்டம் நடத்தியவர்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஊக்குவிப்பதாகவும் கமேனி குற்றம் சாட்டினார். போராட்டக்காரர்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படையும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் கமேனி தனது உரையில் அது குறித்து எந்த தகவலையும் கூறவில்லை. எனினும் முதன்முறையாக நாட்டில் நடந்த உயிரிழப்புகள் தொடர்பாக ஈரான் தலைவர் வெளிப்படையாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஈரானில் புதிய தலைமைக்கான நேரம் வந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக ஈரானில் போராட்டம் நடத்துபவர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரான் நாட்டில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் அடக்குமுறை மற்றும் வன்முறைகளை நம்பியே ஈரான் உச்சத்தலைவர் கமேனியின் ஆட்சி இருப்பதாக சாடினார். மேலும் கமேனி நாட்டையே முழுமையாக அழித்துவிட்டார் என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தான் அமெரிக்காவை வழிநடத்துவது போல ஈரானின் தலைவரும் தனது நாட்டை வழிநடத்த வேண்டுமே தவிர மக்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஆயிரக்கணக்கானோரை கொல்லக்கூடாது என்றும் கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் முன்வைத்துள்ளார். தலைமை பண்பு என்பது மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் என்றும் பயத்தை தருவதாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ள ட்ரம்ப் ஈரானை வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிவிட்டார் என்றார். ஆறு, ஏரி, குளங்களில் மீன்பிடித்து பார்த்திருப்போம். ஆனால் உறைபனியால் மூடப்பட்ட நீர்நிலைகளில் மீன்பிடித்து சீன நாட்டு மக்கள் மகிழ்ந்த காட்சிகள்தான் இவை. சீனாவில் பனிக்காலம் தொடங்கியிருப்பதால் நீர்நிலைகள் உறைந்து காணப்படுகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் ஹெய்ஜிலாங் மாகாணத்தில் உள்ள ஷ்ரிங்காய் ஏரியில் குளிர்கால மீன்பிடி திருவிழா சனிக்கிழமை வான வேடிக்கையுடன் தொடங்கியது. தொடர்ந்து உறைபனியால் மூடப்பட்ட ஏரியில் பிரம்மாண்டமான வலை விரித்து மீன்பிடித்தனர். மீன்பிடி திருவிழாவில் பிடிக்கப்பட்ட 20 கிலோ எடையிலான மீன் ஒன்று இந்திய மதிப்பில் சுமார் 39 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்த திருவிழாவில் -20 டிகிரி செல்சியஸ் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். ஸ்பெயினில் ரயில் தடம் புரண்டு மற்றொரு ரயில் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஸ்பெயின்
நாட்டில் அதிவேக ரயில் தடம் புரண்டு மற்றொரு ரயில் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 21 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினின் மலக்கா பகுதியில் இருந்து அந்நாட்டின் தலைநகர் மேட்ரிட் நோக்கி அதிவிரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த ரயிலில் 300க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். கோர்டோபா நகர் அருகே சென்று கொண்டிருந்த போது ரயில் திடீரென தடம் புரண்டு அடுத்தடுத்திருந்த மற்றொரு தண்டவாளத்திற்குள் சென்றது. அப்போது மேட்ரிட் நகரில் இருந்து ஹுவெல்லா நோக்கி சென்ற ரயில் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் ரயில் பெட்டிகளுக்குள் பயணிகள் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். சிலர் ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் ரயில் பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 21 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். 70க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வயதிற்குட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை போட்டியின் போது இந்திய கேப்டனுடன் வங்கதேச கேப்டன் கைகுலுக்காதது குறித்து வங்கதேச கிரிக்கெட் வாரியம் விளக்கமளித்துள்ளது. ஜிம்பாப்வேவில் இந்தியா வங்கதேச அணிகள் மோதிய போட்டியில் இந்திய அணி கேப்டன் ஆயுஷ் மாத்ரே டாஸ் வென்றார். வழக்கமாக டாஸ் வீசியதற்கு பிறகு இரு அணிகளின் கேப்டன்களும் கைகுலுக்கிக் கொள்வர். ஆனால் இந்த போட்டியில் இரு கேப்டன்களும் கைகுலுக்கவில்லை. இது சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. ஏற்கனவே பாகிஸ்தானுடன் சூரியகுமார் யாதவ் கைகுலுக்காதது சர்ச்சையாக இருந்தது. இந்தியாவில் T20 உலகக்கோப்பை போட்டிகளை விளையாட வங்கதேச அணி மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் கைகுலுக்காதது மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள வங்கதேச கிரிக்கெட் வாரியம் இது முழுக்க தற்செயலாக நடந்த ஒன்றுதான் என்று தெரிவித்துள்ளது. வங்கதேச கேப்டன் அசிசுல் ஹக்கீமுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கடைசி நிமிடத்தில் துணை கேப்டன் சவாத் அப்ரார் தலைமை பொறுப்பை ஏற்றதாகவும் இதனால் ஏற்பட்ட குழப்பத்தால் தங்கள் அணி கேப்டன் கைகுலுக்கவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் போட்டி முடிந்ததும் இருதரப்பினரும் கைகுலுக்கியது விளையாட்டு ரசிகர்களுக்கு ஆறுதலை தந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் ரவிமோகன் தனது தோழி கெனிஷாவுடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் அவ்வப்போது அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் நடிகர் ரவிமோகன் தனது தோழி கெனிஷாவுடன் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தார். சம்பந்த விநாயகரை வழிபட்டுவிட்டு உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். ரவியுடன் அங்கிருந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கோயில் சார்பில் அவர்களுக்கு மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்ச் சங்கங்கள் தான் தமிழை தாங்கும் தூண்கள் என அமைச்சர் ஏவ வேலு பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருணகிரிநாதர் அரங்கத்தில் அருணை தமிழ் சங்கம் சார்பில் தமிழர் திருநாள் விழா நடைபெற்றது. இசை நிகழ்ச்சிகள், தெருக்கூத்து, பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் விழா களை கட்டியது. தொடர்ந்து அருணை தமிழ்ச் சங்கத்தின் தலைவரும் அமைச்சருமான ஏபவேலு தலைமையில் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் உதயச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேடையில் பேசிய அமைச்சர் ஏபவேலு தமிழ்ச் சங்கங்கள் தான் தமிழை தாங்கி நிற்கும் தூண்கள் என்றார். சங்கம் இருப்பதால் தான் சங்கத்தமிழ் உயிரோடு இருக்கிறது. சங்கம் இருப்பதால் தான் சங்கீதம், கவிதை, பண்பாடுகள் இன்னும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் உதயச்சந்திரன் தமிழை பாதுகாப்பது சாமானியர்கள் தான் என்றார். கூத்துக்குடியைச் சார்ந்த 3 சாமானிய தமிழர்களுடைய முயற்சியால் தான் தமிழ் அச்சில் ஏறியது. சாமானியர்களின் கைகளில் தமிழ் மொழி என்றும் மிகவும் பாதுகாப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அருங்காட்சியகங்கள் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக உதயச்சந்திரன் தெரிவித்தார்.